Hi friends, welcome to Mashallah with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான பூண்டு மிளகு சூப் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டி மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப். உங்களுக்கு காஃப், கோல்ட், ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஃப், கோல்ட் இருந்தா மட்டும் தான் குடிக்கணும்னு கிடையாது. நார்மலாவே வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சோ வாங்க இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பூண்டு மிளகு சூப் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 10-12 பூண்டு பல் வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சியும் வந்து தட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான பெப்பர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அஸ்லான் வந்து எனக்கு மிளகு தட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் இங்கே. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு இதை நல்லா வந்து மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்துருக்கிற பூண்டை வந்து அதில் போட்டுடலாம். பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் இடித்து, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு வணங்கணும்லாம் கிடையாது, சும்மா அந்த பட்டரில் வந்து எல்லாம் சால்ட் ஆகுது, அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 கேரட்டும் ஒரு 2 பீன்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த கேரட் பீன்ஸ் எதுவும் இல்லாமையும் பண்ணலாம். நான் வந்து சூப் ரொம்ப பிளாண்டாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து சூப்புக்கு வந்து ஒரு இது கொடுக்கும், கிளேஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சூப் வந்து கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்குள்ளே ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு கட்டியாக வேணாம், இப்போ ஓரளவுக்கு கிளேஸ் மட்டும் அதுக்கு போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பெப்பரும் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகணும்னு கிடையாது. நம்ம 10 நிமிஷம் கொதிக்க விடுறதுலேயே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். ஏன்னா குட்டி குட்டியாக தானே கட் பண்ணி போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் இல்லை மஷ்ரூம் எது வேணாட்டே, கார்ன் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் பிளாண்டாக கூட இந்த சூப் குடிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டிங்கன்னா இந்த சூப்புக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு மிளகு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஹாட்டாகவே வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு சூப்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸஸ் எல்லாம் மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை, தேங்க்யூ.